வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளட்டரில் கூகுள் பேயில் உள்ள லாக் ஸ்க்ரீன் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும். இல்லாட்டினா ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து மறந்து போகிறதுக்கு சான்சஸோ இல்லை வந்து அதை ஸ்கிப் பண்ணினா புரியாமல் போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு பிளாங்க் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். மெட்டீரியல் ஆப்பில் டிபக் பேனர் வந்து டிசேபிள் பண்ணிட்டு டைட்டில் வந்து கூகுள் பே அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஹோம் ஸ்க்ரீன் வந்து கூகுள் பே லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கு வந்து கூகுள் பே லாக் ஸ்க்ரீன் நேம் வச்சுட்டு இந்த கண்டெய்னருக்கு பதிலாக ஸ்கேஃபோல்டு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஓகே, பிளாங்க் ஸ்க்ரீன் வந்துடுச்சு நமக்கு. இப்போ அந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ளே அந்த ஃபுல் பாடியை நம்ம டிசைன் பண்ணலாம். இதை பார்த்துக்கோங்க, இந்த ஸ்க்ரீன் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கூகுளோட ஐக்கான் இருக்குது, அது கீழே என்டர் யுவர் பின், அது கீழே இமெயில், அது கீழே வந்து அந்த பின் சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு 4 ஐக்கான்ஸை, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பேட் வந்து இந்த டெக்ஸ்ட் பேட் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஃப்ளட்டரில் டிசைன் பண்ணது. மொபைலில் இருக்க டிஃபால்ட் பேட் கிடையாது இது. சரிங்களா? மொபைலில் இருக்க டிஃபால்ட் பேடுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாடியில் போயிட்டு காலம், ஏன்னா இது எல்லாமே வேர்ட்டிக்கலாக அலைன் ஆகிருக்கு, அதனால் காலம் அப்படிங்கிற இந்த விட்ஜெட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? காலம்குள்ளே சில்ட்ரன் ஃபஸ்ட்டில் இருக்க இந்த ஐக்கானுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கூகுளில் போய்ட்டு ஒரு ஐக்கான் வந்து நான் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஐக்கான் வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் லோகோ. ஓகேங்களா? லோகோன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த லோகோ இந்த freepnglogos.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இருக்கு. ஃபஸ்ட்டு சைல்டு வந்து image.network அந்த லோகோ. நான் சைஸ் வந்து ஒரு ஹைட் ஒரு 70 பிக்சல், அதே மாதிரி வித்தும் ஒரு 70 பிக்சல்னு சொல்லி டிஃபைன் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லோகோ வந்துடுச்சு. பட் இந்த கார்னரில் நமக்கு அலைனாக இருக்குது, நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா என்டர் யுவர் பின் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன். டைட்டில் is equal to enter your pin. ஓகேங்களா? இந்த டைட்டில் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இமெயில். ஓகேங்களா? இந்த இமெயிலையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இமெயில் இஸ் equal to your email at gmail.com. இந்த இமெயில் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த டைட்டில் கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி தெரியுறதுக்கு நம்ம இதோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிவிட்டு font weight டாட் போல்டு கொடுத்துக்கலாம். ப்ளஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 24. ஓகேங்களா? 24. ஓகே. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு அலைன் ஆகிருக்கு. இது வந்து சென்ட்ரல் அலைன் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம்னா அந்த
இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இந்த சர்க்கிள் ஐகான் இருக்குல்ல, இதை நம்ம வந்து இப்போ டிஃபைன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஐகான் தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஐகான்ஸ் டாட் சர்க்கிள் அவுட்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான். ஓகேங்களா? அந்த ஐகான் டிஃபைன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த காலமில் இருக்க விட்ஜெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து 4 ஐகான் மொத்தம் தேவை. ஓகேங்களா? நாலு ஐக்கானும் அலைன் பண்ணியாச்சு. பட் என்னென்னா டிசைனில் இருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸோடு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், wrap with padding அப்படின்னு சொல்லி பேடிங் கொடுத்துட்டு இதோட ஆல் அப்படிங்கிற வேல்யூவில் வந்து 3 நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே அப்படியே காப்பி பண்ணி நம்ம 4 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இதை வந்து செப்பரேட்டாகவும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 4 டைம் வந்து இப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டேன். இதோட மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். ஓகேங்களா? மாற்றினோடனே நமக்கு வந்து சென்டரில் இது அலைன் ஆகிடுச்சு. இந்த ரோவையும் ஒரு பேடிங் கொடுத்துட்டு ஒன்லி டாப் பொசிஷன் சிமெட்ரிக் கொடுத்து வெர்டிக்கல் கொடுத்து 12 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த வெர்டிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஐக்கான் டிஃபைன் பண்ணியாச்சு. பட் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பாரில் தெரியுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இமேஜுக்கு மேலே ஒரு சைஸ்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் இருக்கு. இந்த விட்ஜெட்டுக்குள்ள ஹைட் வந்து கே டூல் பார் ஹைட் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணேன். ஓகேங்களா? இந்த கே டூல் பார் ஹைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஃப்ளட்டரில் உள்ள டிஃபால்ட்டாக கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த டாட் ஃபைலில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட டிஃபால்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 56 அப்படிங்கிறது. இது நம்ம ஆப்பர் ஹைட் இருக்குல்ல, அதோட ஹைட் தான் இது. ஓகேங்களா? அதுக்கு வந்து 56ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறனால மைனஸ் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சில டைமில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரியாது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு கீழே வந்து இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் பேட் அந்த பட்டன் பேட்ஸ் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லி விட்ஜெட் கொடுத்துட்டு இதோட சைல்டு வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு கீழே நம்ம ஒவ்வொரு அந்த டெக்ஸ்ட் பேட் ஐட்டம்ஸையும் ஒரு ரோ, அதாவது இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு டெக்ஸ்ட்டை 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதோட ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைல், font weight dot bold, font size பார்த்தீங்கன்னா ஒரு 22 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பட் உங்களுக்கு இந்த கார்னரில் தெரியுது. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம அலைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 3 அதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம இப்படி தான் பண்ணுவோம். இங்கே வந்து 2ன்னு கொடுத்துருப்பேன், இங்கே வந்து 3ன்னு கொடுத்துருந்துருப்போம். ஓகேங்களா? 1, 2, 3 இப்போ வந்து தெரியுது இல்லை இந்த கார்னரில். பட் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது ரிப்பீட்டடாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நான் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்க்கோங்க. இங்கே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் வந்து டிஃபைன் பண்ணுங்கள்.
லிஸ்ட்னு கொடுத்துட்டு இன்டீஜர் ஃபர்ஸ்ட் ரோ 1, 2, 3 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ரோ இதையும் பார்த்தீங்கன்னா 4, 5, 6ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். தேர்ட் ரோ 7, 8, 9. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக நம்ம வந்து இங்கே இந்த விட்ஜெட்டாக பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லாமே கிளிக்கபிள் பட்டன் அப்படிங்கிறதுனால wrap வித் inkwell அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து ஒரு பேடிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக wrap வித் பேடிங் கொடுத்துட்டு சிமெட்ரிக் vertical வந்து 20, horizontal வந்து 10 கொடுக்குறேன். ஓகேங்களா? எதுக்கு எல்லாமே இந்த இதில் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ப்ளஸ் இந்த பேடிங் இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணல, பட்டன் கிளிக்கபிளாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்னா ஆன் டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த கிளிக் பண்ணல இது வந்து கரெக்டாக அந்த 1ல் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வருது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் wrap வித் பேடிங் கொடுத்துட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணுறப்போ கரெக்டாக பக்கத்தில் கிளிக் பண்ணாலும் நம்ம அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகும். இதை நம்ம இப்போ செப்பரேட் ஒரு விட்ஜெட்டாக தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை வந்து நம்பர் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட்டாக நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? மற்ற இந்த ரெண்டும் தேவையில்லை. இது பேடிங் பதிலாக விட்ஜெட்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த நம்பர் பட்டனை நம்ம தனித்தனி இட்டரேஷனாக கொண்டு வரணும். எதுனா இந்த ஃபஸ்ட் ரோ அப்படிங்கிற இந்த லிஸ்டில் இருந்து ஃபஸ்ட் ரோ டாட் மேப் அப்படிங்கிற ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிற லிஸ்ட்டு மேப் அப்படின்னா என்ன பண்ணோம்னா இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு ஐட்டம்ஸும் வந்து இட்டரபிள், அதாவது தனித்தனியாக இட்டரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ ஈங்கிறதுல தான் அந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஒரு டாட் டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? டூ லிஸ்ட்டுங்கையில் இந்த மேப்பை வந்து டூ லிஸ்ட்டாக அது கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஈங்கிற வேரியபிள் ஈங்கிற வேல்யூ வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணல. இங்கே வந்து எந்த ஒரு வேரியபிளும் இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் அதை பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது டூ மெனி பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற எரர் வருது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே இன்டீஜர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் இந்த நம்பர் பட்டன்ற இந்த விட்ஜெட்டுக்கு பாஸ் ஆகி இந்த ஒவ்வொரு வேல்யூவும் இ அப்படிங்கிறதுல இருக்கும், 1, 2, 3 அப்படிங்கிறது. அப்போ இந்த ஐட்டமை இங்கே பிரிண்ட் பண்ணாலே போதும். இந்த ஐட்டம் வந்து இன்டீஜர் வேல்யூ. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா டாட் டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்து ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சா? பட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருக்கு. நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் ஈவன்லி. ஓகேங்களா? ஸ்பேஸ் ஈவன்லின்னு கொடுத்தீங்கன்னா சென்டரில் இருந்து ஸ்பேஸ் வந்து எல்லாமே ஈவனாக அலைன் ஆகிருக்கும் இந்த மூணுதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் பட்டன், தேர்ட் பட்டன் ரோஸ். ஓகேங்களா? தேர்ட் ரோ, செகண்ட் ரோ. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேயும் ஒரு பட்டன்ஸ் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டனில் 0 அண்ட் இந்த பேக் ஸ்பேஸ் இந்த ரெண்டு பட்டன் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் இந்த சைடில் இந்த பட்டன் கிடையாது. நம்ம அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். எகெயின் ஒரு ரோ, சில்ட்ரன் கொடுத்துட்டு நம்பர் பட்டன்,
ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 0ன்னு கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு 0 தான் தேவை. அதுக்கடுத்து ஐகான் பட்டன். ஓகேங்களா? இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஐக்கான் வந்து பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த ஐக்கான். பேக் ஸ்பேஸ், சரி, பேக் ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்லைன். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இந்த ரைட் சைட் லெஃப்ட் சைட் கார்னரில் அலைன் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை அலைன் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னாலும் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா ஸ்பேஸர் கொடுத்தோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரைட் சைடில் அலைன் ஆகிடுச்சு. பட் இந்த லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இது டிஃபைன் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. இப்போ எல்லா ஐட்டம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸ் வந்து தனித்தனியாக டெர்பிள் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே 2 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஐட்டம் வந்து ஸ்பேஸராக இருக்கிறதுனால நம்மளால் எடுக்க முடியல. இதை வந்து ஒரு கண்டெய்னரை யூஸ் பண்ணிங்கனாலும் சேம் இதே பிரச்சனை தான் வரும். அவங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதனாலும் எனக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகலை. ஸோ இதை எடுத்துகிட்டு சேம் இந்த நம்பர் பட்டன் 0வே நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ஸ்பேஸ் ஈவன்லி. இங்கே கண்டெய்னர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். முன்னாடி வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கொடுக்காம விட்டுருந்தாலும் இதோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது இங்கேயும் கொஞ்சம் பொசிஷன் மாறி இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா இங்கே பேடிங் நம்ம கொடுத்துருக்கோம். பேடிங் ஓகேங்களா? இங்கே பேடிங் இல்லாமல் இருக்குது. நம்ம அதை கூட டிஃபைன் பண்ணி பார்த்துக்கலாம். wrap with padding கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக இங்கே 8 ப்ளஸ் ஹரிசாண்டல் 10, அப்போ இங்கே 18 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக அலைன் ஆகும். ஓகேங்களா? இப்படியும் கொடுக்கலாம். இது பதிலாக இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இதை அப்படியே ஹைட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த நம்பர் அப்படிங்கிற இந்த விட்ஜெட் நான் கொடுக்குறேன். இதை wrap with widget கொடுத்துட்டு opacity 0. ஓகேங்களா? இப்படி கொடுத்தீங்கனாலும் கரெக்டாக ஒர்க் ஆகும். opacity 0 கொடுத்துருங்க. பட் என்னன்னா இங்கே கிளிக்கபிள் ஈவெண்ட்டாக அது தெரியும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி கண்டெய்னர் கொடுக்குறப்ப கிளிக்கபிள் ஈவெண்ட்டாக உங்களுக்கு வராது. பட் என்னன்னா இங்கே ஒப்பாசிட்டி கொடுக்குறப்போ இது வந்து விட்ஜெட்டோட டிஸ்பிளே வேணால் தெரியாதே தவிர பட் அதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு நடக்க தான் செய்யும். ஸோ இதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நம்பர் பட்டன் இருக்குல்ல, இதை wrap with widget கொடுத்துட்டு அப்சர்வ் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த அப்சர்விங் வந்து ட்ரூன்னு மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இந்த ஆன் கிளிக் வந்து இப்போ ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த 2 ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஹைட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கரெக்டாக அலைன் ஆகலை. பட் என்னென்னா இதை காட்டிலும் நமக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ டிசைன் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணையில் இந்த ஐகான்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இன்டீஜர் பின் லென்த் ஈக்குவல் டு 4ன்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே 4 பின் தானே தேவை, அதனால் 4ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் பின் என்டர்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன்.
string working pin is equal to 4992 ஓகேங்களா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம எப்பவும் பேக்கெண்டில் செக் பண்ணணும் பின் கரெக்டான பின் சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து வீடியோக்காக ஃப்ரண்ட் எண்ட்லேயே நம்ம செக் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வேரியபிளாக நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்ட் பின் இதுதான் அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு பின் நம்ம இங்கே பட்டன் கிளிக் பண்ணுறப்பையும் அந்த பின் என்டர்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் போய் அது அப் அண்ட் ஆகணும். ஓகேங்களா, அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் கிளிக்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பின் லென்த் என்டர்ட் இருக்குல்ல, பின் என்டர்ட் இஸ் ஈக்குவல் டு பின் என்டர்ட் ப்ளஸ் ஐட்டம் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறேன். ஓகேங்களா, இந்த ஐட்டம் அப்படிங்கிறது அவங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த வேல்யூ. ஓகேங்களா, அது எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்ப பார்க்கலாம். கீழே நம்ம ஒரு ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல, இதில் இந்த ஆன் டேப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இங்கே பாஸ் ஆகக்கூடிய இந்த ஐட்டமை நான் இங்கே பாஸ் பண்ணேன். அப்போது கிளிக் பண்ணுறப்போ அந்த வேல்யூ வந்து இந்த நம்பர் கிளிக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். இந்த நம்பர் கிளிக்கில் என்ன பண்ணியிருக்குன்னா, என்டர் பின் அப்படிங்கிற இந்த வேரியபிளை போய்ட்டு அப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இங்கே செட் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். செட் ஸ்டேட் யூஸ் பண்ணால் யூஐ வந்து நமக்கு அப்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். பின் என்டர் கிளிக் பண்ணுறப்போ அது பின் என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 1 2 3 4 1. ஓகேங்களா, நம்ம எவ்வளோ வேணாலும் இல்லை பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கலாம், கிளிக் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் செக் பண்ணல. எவ்வளோ பின்ஸ் கிளிக் பண்ணாலும் இங்கே வந்து என்டர் ஆகிட்டே இருக்கும். பட் இதில் லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி பின் என்டர் வந்து எம்டியாக இருக்கும், ப்ளஸ் இங்கே கிளிக் பண்ணக்கூடிய ஐட்டம் வந்து இதில் வந்து அப் அண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணுறப்பையும் இந்த சர்க்கிள் வந்து ஃபில் ஆகணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த பேடிங் இந்த ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கானை தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது பின் என்டர் லென்த் இருக்குல்ல, greater than or equal to 1 இப்படி இருந்துச்சுன்னா icons dot circle. ஓகேங்களா, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, பின்னோட லென்த் வந்து 1 இல்லைன்னா 1க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐக்கான் வந்து சர்க்கிள், அதாவது ஃபில் சர்க்கிளாக மாற்று. அப்படி ஒரு வேளை ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த பின்னோட லென்த் வந்து 1க்கு மேலே இல்லாமல் இருந்துச்சுன்னா இது வந்து எம்டி சர்க்கிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, 1க்கு மேலே இருக்கிறதுனால ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா. இப்போது நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு ஃபில் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது அடுத்த பட்டன் ஃபில் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இதோட லென்த் வந்து 2 இல்லைன்னா 2க்கு மேலே இருந்துச்சுன்னா செகண்ட் பட்டன் ஃபில் ஆகணும். அது எப்படி டிஃபைன் பண்ணுறது, சேம் இதே ஆப்ஷன் மாதிரி தான், இங்கே இருக்க மாதிரி தான். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை 2ன்னு மாற்றிக்கோங்க. சேம் அதே ஆப்ஷன் தான் இங்கேயும். த்ரீன்னு மாற்றிக்கோங்க. இங்கே வந்து 4. இதை வந்து ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4. ஓகேங்களா, இப்போ ஃபில் ஆகுதா. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்ம என்டர் பண்ண பின்னும் நமக்கு இங்கே ஒர்க்கிங்கில் இருக்குல்ல இந்த பின்னும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம்.
ப்ளஸ் வந்து இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து எரேஸ் ஆகணும். இதையும் நம்ம இப்போ பண்ணலாம். ஓகேங்களா, பேக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் டிஃபைன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின் என்டர் இருக்குல்ல, பின் என்டரோட வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டே வரோம். அதாவது பேக்லேருந்து மைனஸ் பண்ணிட்டே வரணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பேக் ஸ்பேஸ் வந்து அந்த பேக் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ நமக்கு கால் ஆகணும். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஐகான் பட்டன் டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த பிளேஸில் பேக் ஸ்பேஸ் பின் என்டர் இஸ் ஈக்குவல் டு பின் என்டர் டாட் சப்ஸ்ட்ரிங். இந்த சப்ஸ்ட்ரிங்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின் என்டர்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபுல் பின் இருக்கும். நான் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட்டில் உள்ள ஒரு கேரக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ள 3 கேரக்டர் வரணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது லாஸ்ட்டில் இருக்க 3 கேரக்டர் ஃபஸ்ட்டு 2 கேரக்டரும் லாஸ்ட்டில் இருக்க ஒரு கேரக்டர் ரிமூவ் ஆகிட்டு வரணும். இது எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து 4992 இதுதான் நம்மளோட பென். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 2 ரிமூவ் ஆகணும். அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணும்போது 9 ரிமூவ் ஆகணும். அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணும்போது 9, அடுத்த டைம் 4. இது எப்படி நடக்கணும்னா, லாஸ்ட் ஒரு கேரக்டர் மட்டும் எடுக்கிறதுக்கு 0னா ஃபஸ்ட்டு பொசிஷன், பின் என்டர் டாட் லென்த் -1. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது என்டையராக பின்னோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1 மைனஸ் ஆயிரும். அப்போது 4லேருந்து 1 மைனஸ் ஆச்சுன்னா 3, 0லேருந்து 3னா ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் வந்து எடுத்து வந்து இங்கே நமக்கு பின் என்டரில் வச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் தான் இருக்கும். திரும்ப நம்ம ஒன் டைம் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எகெயின் லாஸ்ட்டில் இருக்க ஒரு கேரக்டர் ரிமூவ் ஆகிட்டு அடுத்த சப்ஸ்ட்ரிங் வரும். ஓகேங்களா, இதை உங்களுக்கு செட் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணி அவுட்புட்டில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் 2 3 5. ஓகேங்களா, இப்போ பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணேன். ஓகேங்களா, 1 ரிமூவ் ஆகிடுச்சு, அடுத்து ரிமூவ் ஆகிடுச்சு, அடுத்து ரிமூவ் ஆகிடுச்சு, அடுத்து ரிமூவ் ஆகிடுச்சு. இது நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நான் கிளியராக உங்களுக்கு புரியும். பின் என்டர்ட். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், 1 2 3 5. இப்போ பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணேன், லாஸ்ட்டில் இருக்க 5 போயிட்டு 1 2 3 வந்திருக்கு. எகெயின் ப்ரெஸ் பண்ணேன், 1 2 வந்திருக்கு. எகெயின் ப்ரெஸ் பண்ணால் 1 இருக்குது. எகெயின் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த 1ம் போயிடும். திரும்ப எகெயின் ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே நமக்கு வந்து எரர் அலர்ட் வந்துடும். ஓகேங்களா, என்னென்னா இங்கே ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, நல்லேருந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இஃப் இங்கே செக் பண்ணிக்கலாம், இஃப் பின் என்டர் டாட் லென்த் கிரேட்டர் தென் 0 இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்கள், 1 2 3 3. ஓகே, பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 1 எரேஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஓகே. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலும் இங்கே நமக்கு வந்து அந்த எரர் வரல. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த செக் மட்டும் பண்ணணும். இப்போ நம்ம பின் என்ட்ரு பண்ணி, அதாவது லாஸ்ட் பின் என்ட்ரு பண்ணுறப்போ இங்கே இந்த பின்னோட நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க பின்னோட வேல்யூவும் இந்த ஒர்க்கிங் பின்னோட வேல்யூவும் சேமாக இருக்கா அப்படின்னு அதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, if pin entered dot length is equal to pin length இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங்காக இல்லையா அப்படின்னு ஒரு அலர்ட் நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இன்கரெக்ட் பின் இல்லைன்னா குட் லக் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அலர்ட் வர்றதுக்கு ஒரு அலர்ட் டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம்.
alert is equal to good luck அப்படி இல்லாட்டினா incorrect pin, please try again சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்போ இது அலர்ட் டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா என்ட்ரு பண்ணியிருக்க பின்னோட வேல்யூவும் ஒர்க்கிங் பின்னோட வேல்யூவும் செக் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா குட் லக்னு சொல்லி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்கரெக்ட் பின் அப்படின்னு சொல்லி வரணும். இது எப்போ நடக்கும்னா இந்த நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க அந்த பின் லென்த் 4 பின் லென்த் வந்து 4ன்னு மாறும்போது மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணலாம்னா எவ்ரி டைம் நமக்கு வந்து இங்கே அலர்ட் காமிச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி இந்த அலர்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லொக்கேஷன் பார்த்துக்கலாம். எங்கன்னா நான் இந்த இதுக்கு கீழே இந்த சர்க்கிள் ஐக்கான்ஸுக்கு கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சர்க்கிள் ஐக்கான்ஸுக்கு கீழே போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் எதுவுமே கொடுக்கல, ஒன்றுன்னு கிளிக் பண்ணோன்னே இன்கரெக்ட் பின் வந்துருச்சுங்களா. இந்த இன்கரெக்ட் பின்னுங்கிறது எப்போ செக் பண்ணணும்னா இந்த 4 வேல்யூஸும் வரும்போது மட்டும்தான் செக் பண்ணணும். ஸோ நம்ம அது என்ன பண்ணலாம்னா இந்த இஃப் கண்டிஷனை நான் எனேபிள் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன், 2 3 4 இந்த 4 ப்ரெஸ் பண்ணையில் மட்டும்தான் இந்த இன்கரெக்ட் பின் அப்படிங்கிறது வருது. இப்போ நான் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இன்கரெக்ட் பின் அப்படிங்கிறது போகணும். ஓகேங்களா? பட் போகல. அதுக்கு எப்படி செக் பண்ணலாம்னா நம்ம இங்கே வந்து பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறப்போ alert text is equal to empty அப்படின்னு சொல்லி மாற்றிடலாம். பட் alert text வந்து கலர்டாக நமக்கு வந்து தெரியணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளாக்காக இருக்கிறதுனால பிளாக் கலர்லேயே நமக்கு தெரியுது. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். alert text இருக்குல்ல, இதோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் ஸ்டைல் கலர் டிஃபால்ட்டாக கலர்ஸ் டாட் க்ரீன் சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? க்ரீன் கலர் வந்துருச்சு. நமக்கு வந்து கலர்ஸ் டாட் இது எப்போ க்ரீனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்டர் பண்ண பின்னும் பின் வந்து ஒர்க்கிங் பின்னாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் க்ரீன் கலரில் வரணும். இல்லை அப்படின்னா கலர்ஸ் டாட் ரெட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஓகேயா? ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறேன், 1 2 3 5 இன்கரெக்ட் பின் வந்துருச்சு. பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணும்போது அது போயிடுச்சு. இப்போ நான் 4992 அப்படின்னு இந்த வேல்யூ கொடுக்குறேன். குட் லக் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்கரெக்ட் பின்னாக இருந்துச்சுன்னா என்ன ஆகணும், இந்த வந்து ஃபர்கட் பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு வரணும். அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா இந்த பிளேஸில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கலாம். ஃபர்கட் பின் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பட் இந்த ஃபர்கட் பட்டன் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. அது எப்போ நமக்கு தெரியணும்னா பின் வந்து தப்பாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் தெரியணும். ஸோ அதையே நம்ம இங்கே எப்படி செக் பண்ணலாம்னா பின் entered is
நாட் ஈக்குவல் டு ஒர்க்கிங் பென் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் இது தெரியட்டும். அப்படி இல்லாட்டா எம்டியாக அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் மட்டும் இருக்க மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நாங்கள் டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸ் போட்டு அந்த ட்ரிபிள் டாட் போட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். பட் நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்கட் பின் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். என்ன ரீசன்னா டிஃபால்ட்டாக பின் என்டர்ட் அப்படிங்கிறது எம்டியில் இருக்கும், ஒர்க்கிங் பின் அப்படிங்கிறது 4992. அப்போ இது ரெண்டுமே சேம் கிடையாது. அதனால் இந்த ஃபர்கட் பின் அப்படிங்கிற இந்த பட்டன் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எப்போ டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம என்டர் பண்ணியிருக்க பின் என்டர்டோட லென்த்து ஈக்குவல் டு பின் லென்த். ஓகேங்களா? இதுவும் சேமாக இருக்கணும். அட் தட் சேம் டைம் இந்த ஒர்க்கிங் பின்னும் அந்த என்டர்ட் பின்னும் இன்கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? 4 நம்பர் கண்டிப்பாக இதில் இருக்கணும். ப்ளஸ் இது ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடாது. அந்த டைமில் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபர்கட் பின் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கலாம். 47 கொடுக்குறேன், இன்கரெக்ட் பின் ப்ளீஸ் ட்ரை அகைன் வந்துருச்சு, ஃபர்கட் பின் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. இப்போ பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபர்கட் பின்னுங்கிறது போயிடும். இப்போ 4992 கிளிக் பண்ணிடலாம், ஒர்க்கிங் குட் லக் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பார்த்துருக்கோம். ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், அதே மாதிரி அப்சர்வ் பாயிண்டர் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அலர்ட் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் நீங்கள் எப்படி உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம பார்க்காது. இதெல்லாமே புதுசு. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்.